இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கருணாவுக்கு ஆதரவாக பேசிய நாமல். இலங்கை மக்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். தலைமன்னார் கடற்பரப்பில் மிதந்த பெருந்தொகை கேரள கஞ்சா மீட்பு. அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது, அனுர தரப்பு திட்டவட்டம். விவசாயிகளுக்கு அனுர வெளியிட்ட நற்செய்தி. தேசபந்துக்கு உதவிய நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் அதிகரித்த அரிசி விலை, காரணத்தை போட்டுடைத்த அமைச்சர். என்ற ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவானது அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன. எனினும் இதுவரை இவை சேதங்கள் எதையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் என்ற ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன. ஆக குறைந்தது நிலநடுக்கத்துக்குரிய விழிப்புணர்வு செயற்திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். இல்லையேல் 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு நிலநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணாவை அரசாங்கம் தவறானவர் என சித்தரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்கள் சந்தை போன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அந்த அரசாங்கம் நாட்டு மக்களின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தது. எனினும் அதன் பின்னர் பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணாவை தவறானவர் என்கின்றனர். அப்படியாயின் அமைப்பில் இருந்தோர் சரியானவர்கள் என அரசாங்கம் மறைமுகமாக கூறி வருகின்றது என தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் நிகழும் மொத்த இறப்புகளில் 83% தொற்றா நோய்களால் ஏற்படுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார தகவல்களின்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 35% உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் உயர் இரத்த அழுத்தம் இருப்பதை அறியாமல் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 60,000 பேர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களில் 4,000 பேர் ஆண்டுதோறும் இறக்கின்றனர் அல்லது அங்கவீனம் அடைகின்றார்கள் என்று சுகாதார அமைச்சர் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் வயது வந்தோர் 20% நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 41% சிகிச்சை பெறுவதில்லை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தலைமன்னார் மடல் திட்டு 1 மற்றும் 2க்கு இடைப்பட்ட கடற்பகுதியில் கடற்படையினர் நேற்று மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அந்த கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த கேரள கஞ்சா பொதிகளை கடற்படையினர் மீட்டுள்ளனர். சுமார் 124 கிலோ 392 கிராம் ஈரமான எடையுடன் குறித்த பொதி மீட்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 49 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா பொதிகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியா குடியிருப்பு பகுதியில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பட்டலந்த வதை முகாம் மட்டுமல்ல, பல வதை முகாம்கள் இருந்தன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும். அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது. நாம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும். காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னிய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்குக்கு ஒதுக்கியுள்ளோம். 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டலந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்தன. தெற்கில் ஜேவிபி, யூஎன்பி பிரிந்து இருந்தது போன்று வடக்கில் எல்டிடி, இபிடிபி, இபிஎல்ஆர்எஃப் என பிரிந்து செயல்பட்டிருந்தார்கள். வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என எல்லோருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.
எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருட சிறுபோக்கத்தின் போது நெல் விவசாயத்திற்கு மட்டுமல்ல மற்றைய பயிர்களுக்கு முற மானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலியத்து பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் மேலும் ஜனாதிபதி தெரிவிக்கையில், 3 வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவையில் ஒரு முடிவை எடுத்தோம். இதுவரை நெல் விவசாயத்திற்கு மட்டுமே உர மானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் நெல் வயல்களில் பயிரிடப்படும் கூடுதல் பயிர்களுக்கு முற மானியங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிணையம் இல்லாமல் கடன் பெறக்கூடிய ஒரு முறையினை உருவாக்குவதாக நாங்கள் உறுதியளித்துள்ளோம். இப்போது அதை உருவாக்கியுள்ளோம். ஒரு இளம் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை காட்டி கைத்தொழில் அமைச்சிடமிருந்து சான்றிதழை பெறலாம். அதன் பின்னர் பிணையம் இல்லாமல் கடனை பெற்ற புதிய தொழிலை தொடங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாக இருக்க உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்ட நபரை 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிளும் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சந்தையில் இந்நாட்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு முட்டையின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் 10 ரூபாவால் உயர்த்த வேண்டும் என கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை இலங்கையின் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். பண்டிகை காலத்தை குறிவைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறு நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். பண்டிகை காலத்தை குறிவைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறு நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்க நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நெல் அறுவடையில் சுமார் 3 பங்கு பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்படுகிறது. ஆனால் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பேரழிவுகள் காரணமாக குறித்த பருவத்துக்கான எதிர்பார்க்கப்பட்ட நெல்லை அறுவடை செய்ய முடியவில்லை. பெரும்போகத்தில் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்பார்க்கப்பட்டாலும் அது 2.6 மில்லியன் மெட்ரிக் டன்னாக குறைவடைந்ததாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்தகைய பின்னணியில் சந்தையில் கீரி சம்பா மற்றும் சம்பா பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் தலையிட்டு வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை காலத்தை குறிவைத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு முழுவதும் தனது சோதனையை விரிவுபடுத்தியுள்ளது. அதன்படி அரிசி இருப்புகளை மறைத்து வைத்திருக்கும் வியாபாரிகளையும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் அரிசியை விற்பனை செய்யும் வியாபாரிகளையும் கண்டறிய இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.